வணக்கம் நண்பர்களே. கார்த்திரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி நகையை எடுக்கலை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மயில் அவ்வளோ கோவில் நகையை லேடி கெட்டை போட்டு முத்துவேல்கிட்ட இருந்து வாங்கி கோவில் நிர்வாகத்திட்ட கொண்டு போய் கொடுத்துறாங்க. அதோட சாமுண்டேஸ்வரி தப்பு செய்யலை அப்படின்னு வெளியில் விட்டுறாங்க. ஆனால் முதல் மரியாதை சாமுண்டேஸ்வரிக்கு கிடைக்கக்கூடாது, என் பையன் சிவநாட்டிக்கு தான் கிடைக்கும் ஆகணும் அப்படின்னு நம்ம காளியம்மா திட்டம் போட நேரம் காளியம்மா சொல்கிறாங்க, ஒரு சிலம்பம் போட்டி நடத்துவோம், அதில் எங்கள் சைடு ஒரு ஆள் விளையாடட்டும், அதே நேரம் சாமுண்டேஸ்வரி சைடு ஒருத்தங்க நின்று ஜெயிக்கட்டும், அப்படி யார் 2 பேர்த்தில் யார் ஜெயிக்காங்களோ அவங்களுக்கே முதல் மரியாதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம முதல் மரியாதைக்கு இந்த நம்மளுக்கு தான் கிடைக்கணும், சிவனாண்டிக்கு தான் அப்படின்னு காளியம்மா உள்ளதுலேயே நல்லா பெஸ்ட்டாக சிலம்பம் ஆட ஒருத்தரை செலக்ட் பண்ணி இவர் தான் ஆட போகிறாரு அப்படின்னு சொல்ல நேரம் அவங்க போட்டியில் ஆப்போசிட்டில் நம்ம சாமுண்டேஸ்வரி ஒருத்தங்களை களை இறக்குறாங்க, அவங்கள அடித்து போட்டுறாங்க. அப்போ தான் நம்ம காளியம்மா முதல் மரியாதை சிவனாண்டிக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எங்கள் அத்தைக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும், அதுக்காக நான் சிலம்பத்தில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சிலம்பத்தில் கலந்துட்டு நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு முதல் மரியாதை கிடைக்க வெற்றி பெற வச்சுறாங்க நம்ம கார்த்தி. அதை வச்சு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டலாம். நம்ம மயில் லேடி கெட்டப்பில் முத்துவேலை சாச்சுறாங்கன்னு சொல்லலாம். முத்துவேலு ஒரு கட்டத்தில் தன்னிட்ட இருக்க கோவில் நகையை கொண்டு இது போட்டுக்க, நீ நல்லா அழகா திரிவா அப்படின்னு கொடுத்துறாங்க. நம்ம முத்துவேலிட்ட இருந்து நம்ம மயில் கைக்கிட்ட கோயில் நகை போயிடுது. அதை நம்ம கார்த்திகிட்ட கொண்டு கொடுக்குறாப்புல நம்ம கார்த்தி, இவ்வளோ ஈஸியாக முத்துவேலிட்ட இருந்து எப்படி இந்த நகையை உங்களால் வாங்க முடிஞ்சுது அண்ணே அப்படின்னு கேட்க நேரம், வேற என்னப்பா லேடி கிட்டப்னாலே இந்த முத்துவேலு மயங்கிடுவான்ல, அப்படி தான் மயங்கிட்டான், அதில் தான் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல நேரம் ரொம்ப சந்தோஷம். இதை இப்போவே கோயிலில் கொடுத்து அத்தை எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு நிரூபிச்சிடலாம் அப்படின்னு நம்ம கார்த்தியம் மயில கிளம்பி போகிறாங்க நகைகளை தூக்கிக்கிட்டு. அப்போ தான் அங்கே போய் சொல்லுறாங்க, இந்த பாருங்கள் எங்கள் அத்தை எந்த தப்பும் செய்யலை, இந்த கோவில் நகைகள் இன்னும் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல காட்டு நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரிமா தப்பு பண்ணலை அப்படின்னு நம்ம நகைகளை மீட்டு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு அவங்கள வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு வெளியே கொண்டு வராங்க. ஊர் நிர்வாகம் மறுபடியும் சாமுண்டேஸ்வரிக்கு முதல் மரியாதை அப்படின்னு சொல்ல நேரம், இல்லை அதுக்கு ஈக்குவலாக என் பையன் சிவனாண்டியும் இருக்கான், அவனும் இந்த ஊரில் பெரிய தலைகட்டு தான், அப்படி இருக்க நேரம் நீங்கள் முதல் மரியாதை என் சிவனாண்டிக்கு கொடுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்று பண்ணலாம், ஒரு போட்டி வைப்போம், அதில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்க சைடு முதல் மரியாதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல நேரம், சரி என்ன போட்டி வைக்கலாம், அப்போ அந்த வீரத்தை காட்டக்கூடிய அந்த சிலம்பம் போட்டி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. நம்ம காளியம்மா எங்கள் சைடு இருந்து நாங்கள் ஒருத்தரை சிலம்பத்துக்கு விளையாட விடுறோம், அதே நேரம் அந்த சாமுண்டேஸ்வரி சைடு இருந்தால் ஒருத்தர் சிலம்பம் விளையாடி அதில் ஜெயிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக சாமுண்டேஸ்வரிக்கு முதல் மரியாதை தாராளமாக கொடுக்கலாம், அதுக்கு நாங்களே சம்மதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சிவனாடி சைடு ஒருவேளை ஒரு ஆளை அந்த போட்டிக்கு சிலம்பம் போட்டிக்கு தயார் பண்ணி கொண்டு விட்றாங்கன்னு சொல்லலாம். நம்ம எப்படி ரேவதி என் கணவர் சிலம்பத்தில் முதல் ஆள், அவரை அடிச்சுக்க யாருமே கிடையாது, இந்த போட்டியில் எங்கள் அம்மாவை ஜெயிக்க வைக்க என் கணவர் விளையாடுவார் அப்படின்னு சந்தோஷமாக இருக்க நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி எனக்கு ஆடுறதுக்கு எனக்கு ஒரு சார்பாக இன்னொருத்தரை இறக்குறேன் அப்படின்னு அவங்க செட் பண்ணி ஒரு ஆளை இறக்குறாங்க. ஒரு கட்டத்தில் சிவனாடியோட ஆள் ருத்ர தாண்டவம் ஆடி நம்ம சாமுண்டேஸ்வரி ஆளை அடித்து தவசம் பண்ணிடுறாங்க. அதோட பார்த்தோன்னா இப்போது சிவனாண்டி தான் வெற்றி பெற்றிருக்கான்னு சொல்லி முதல் மரியாதை சிவனாண்டிக்கே கொடுத்துடணும் அப்படின்னு காளியம்மா சொல்லுறாங்க. அந்த நேரம் தான், என்ன நீங்கள் உங்ககிட்ட ஜெயிச்ச ஆளை இப்போ என் கூட விளையாட அனுப்புங்க, என்ன மிஞ்சி விளையாடி அவன் இந்த பரிசை பெற்றுட்டானா கண்டிப்பாக முதல் மரியாதையை சிவனாண்டிக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு நிலைமை வந்துருந்து. என்னப்பா சிலம்பம், இவர் சிலம்பத்தை முடிஞ்ச யார் இருக்கா, நம்ம மயில் அப்படியே சந்தோஷப்படுறாங்க. நம்ம ரேவதி அப்படியே விளையாட்டை ரசிக்கலாம், என்னோட கணவர் இப்போ ருத்ர தாண்டவம் ஆட போகிறாரு அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷமாக ரேவதி இருக்காங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம
சிவனாண்டியோட ஆளு களம் இறங்குறாங்க. நம்ம ராஜா புகுந்து அவங்கள அடித்து வந்து தவசம் பண்ணி வந்து வின் பண்ணிடுறாங்க. அதில் போட்டியில் வெற்றி பெற்று நம்ம கார்த்தி தான் வெற்றி பெற்றிருக்காரு. சாமுண்டேஸ்வரிக்கு மருமவன் அப்படின்னு வந்து சொல்லினாரு. சாமுண்டேஸ்வரிக்கே முதல் மரியாதையை கொடுத்துடலாம். என்னப்பா சிவனாண்டி உன்னோட ஆள் இந்த கார்த்தி தம்பியோட வந்து தோற்று போயிருக்குல்ல, அப்போது வந்து சாமுண்டேஸ்வரிக்கு தானே வந்து முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லினாரா. வேறு வழி இல்லாமல் சரி இந்த டிரைவர் பையன் இதுலேயும் நம்ம திட்டத்தை முறியடிச்சிட்டான், அவனுக்கே முதல் மரியாதையை கொடுத்துருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம காளியம்மா நம்ம வந்து அனாவசியம் இல்லாமல் இந்த போட்டியில் வந்து நம்ம வெற்றி பெறுவோன்னு நினைச்சோம். ஆனால் இந்த டிரைவர் பையன் சகலகலா வல்லவன் போல் இருக்கானே, எல்லாத்தையும் புகுந்தாடி வந்து ஒரு வழியாக வந்து வெற்றி பெற்றுட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாயை புலந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் முதல் மரியாதை பரிவட்டம் கட்டி நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கொடுக்குறாங்க. மேலதாளத்தோட வந்து நல்ல அமோக வரவேற்பு கிடக்குது. அதே நேரத்தில் நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, என்றைக்குமே இந்த ஊரோட தலைவர் வந்து எங்கள் அத்தை தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அக்கா இந்த டிரைவர் பையன் ஏதோ துள்ளுமுள்ளு பண்ணி தான் இந்த நகையை மாற்றிருப்பான், இப்போவும் வந்து உனக்கு முதல் மரியாதை வந்து அவன் தான் பெற்று தந்தது போல் சந்தோஷமாக இருக்கான், இது சரிப்படாதுக்கா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஆமாம் இது அவன் விளையாட்டி தானே ஜெயிச்சு தந்தான் சந்திரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க. அக்காளுக்கு ரூட்டு வர வர இந்த டிரைவர் பக்கம் போனது மாதிரி இருக்குது, இது சரிப்படாது, நம்ம பக்கம்தான் அக்கா நிற்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட என் கணவர் சிவனாண்டிக்குள்ள முதல் மரியாதையை இந்த டிரைவர் பையன் பறித்து என் அக்காக்காரிக்கு சொந்தமாக்கி கொடுத்துட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு வந்து நிற்கிறாங்க. தங்க நகை கோயில் நகை எப்படி வந்து கைக்குள்ளே போச்சு அப்படின்னு வந்து சிவனாண்டி கிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த டிரைவர் பையன் கைக்குள்ளே எப்படி போச்சு அப்படின்னு வந்து அப்போ தான் மயில் வந்து லேடி கெட்டப்பில் வந்து முத்துவேல மயக்கி வந்து தங்க நகையை ஆட்டையை போட்டு தெரிஞ்சு அட பாவிகளா இப்படி வந்து இந்த மாமா இருந்திருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சந்திரகலா அப்படி வந்து நடுங்கி போகிறாங்க. அதோடு பார்த்தோன்னா நம்ம ராஜா நேராக வந்து சந்திரகலாவின் வந்து சொட்டையை முடிக்கிறாங்க. இந்த பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு வெளிக்கு தெரியாமல் கேமரா வந்து இருக்கலாம், ஆனால் நான் உள்ளுக்குள்ளே ஒரு ரகசிய கேமரா வச்சுருக்கேன், கேமராவே செட் பண்ண நான் தானே, இப்படியெல்லாம் நீங்கள் தில்லுமுள்ளு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு தான் நான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை எடுத்து கண்டிப்பாக நான் அத்தைக்கிட்ட காட்டி நீங்கள் தான் அந்த திருட்டு வேலையை செய்து முத்துவேல் கைக்கு அந்த நகையை வந்து மாற்றி வச்சது, இந்த கவரி நகையாக வந்து மாற்றி வச்சதும் நீங்கள் தான் அப்படின்னு வந்து நான் நிரூபிக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம டிரைவர் ராஜா சொல்லதை கேட்டு அப்படியே வந்து நடிகை நிற்கிறாங்க. சந்திரகலா, உங்களை சிவனாண்டிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குது, இந்த நகையை நீங்கள் மாற்றினது எல்லா எவிடன்ஸும் இருக்குது, உங்கள் அக்காக்காரிட்ட காட்டி உங்களை வெளியே தள்ளது சுலபம் இல்லை, ஆனால் இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஏதாவது வந்து எங்கள் அத்தைக்கோ இந்த குடும்பத்துக்கோ வந்து அழிக்கணும் அப்படி இப்படின்னு உங்கள் கணவர் ஒரு சிவனாண்டியோட சேர்ந்து திட்டம் போட்டிங்கன்னா உங்களை அடித்து விளாத்தி விடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராஜா சொல்ல சந்திரகலா அப்படியே நடுங்கி நிற்கிறாங்க. நம்மளை பற்றிய டீட்டெயில் எல்லாத்தையும் இவன் வந்து அக்கு வேறு ஆணி வேற புளிஞ்சு வச்சுருக்கானே, இப்போ என்ன பண்ணலாம், இவன்கிட்ட நம்மளை பற்றிய எவிடன்ஸ் எதுவுமே இருக்க கூடாது, அப்படி இருந்துனா நம்ம அக்காக்காரி நம்மளை கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு துரத்திடுவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட கொந்தளிச்சுக்கிட்டு நம்ம சந்திரகலா வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லலாங்க.